அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்றும் கழகத்தின் அரணாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக மாணவர் அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழகத்தை வழிநடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மக்களவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் இங்கே வந்து நம்ம எல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது நேரடியாக நாங்கள் போயஸ் கார்டனுக்கு சென்று அம்மாவுடைய அடுத்த வாரிசாக இருக்கின்ற சின்னம்மா அவர்களுக்கு முழு ஆதரவு தருவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இப்பொழுது புரட்சி தலைவி அம்மா நம்மிடமே இல்லை என்றாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். இப்பொழுது அவர் விட்ட பணியை தொடருவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் சின்னம்மா அவர்கள். சின்னம்மா என்று அழைக்கிறோம் என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அங்கீகாரம் பெற்ற ஒன்றாகும். ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளிலே தனக்கு அடுத்தாற்போல் யார் என்றால் சின்ன அம்மா என்று தான் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே தான் அம்மாவுடைய அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள். நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிகாட்டிய அவருடன் உடனிருந்த நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்ற சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய தொடர்ந்து ஆதரவு உண்டு. அனைத்து தமிழக மக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட தொண்டர்களும் சின்னம்மா அவர்கள்தான் இந்த கழகத்தை வழிநடத்த வேண்டும், அவர்தான் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பது எண்ணம். அந்த எண்ணத்தை ஈடுபடுத்துவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை செவ்வனே செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் வாய்ந்தவர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள். எனவே கழகத்தையும் தமிழகத்தையும் காக்க வேண்டுமென்று இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை சார்பாக சின்னம்மா அவர்களை வலியுறுத்துவதற்காக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவிடத்திலே வணங்கி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நேராக போயஸ் கார்டன் சென்று கழக இளைஞர் பாசறை சார்பிலும் இளம்பெண்கள் பாசறை சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறு உருவமாக திகழ்கின்ற சின்னம்மா அவர்கள் அந்த பணியை ஏற்க வேண்டும், கழக பொதுச் செயலராக பொறுப்பேற்று எங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக போயஸ் கார்டன் செல்ல இருக்கிறோம். சின்னம்மாவை நேரில் சந்தித்த கழக மாணவர் அணி நிர்வாகிகள் அம்மாவின் பணியை தொடர கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு தகுதியானவர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தான் என்று கழக மாணவர் அணி சார்பில் நாங்கள் ஒருமித்த குரலாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவரிடத்தில் 33 ஆண்டு காலம் அவர்கள் அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்து பல்வேறு தியாகங்களை புரிந்த மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், கழகத்தையும் ஆட்சியையும் வழி நடத்த வேண்டும் என்று கழக மாணவரின் சார்பில் ஒருமித்த குரலோடு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். சின்னம்மாவை நேரில் சந்தித்த அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். 33 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எங்களுடைய இதய தெய்வத்திற்கு துணையாக, சகோதரியாக, தாயாக, நல்ல உற்ற தோழியாக இருந்து அம்மாவுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்களுடைய அசைவுக்கு ஏற்ப பணியாற்றி இந்த இயக்கத்தை வழிநடத்தி வரும்போது உடனிருந்தவர் எங்களுடைய சின்னம்மா அவர்கள். ஆக இவ்வளவு பெரிய இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது எங்கள் சின்னம்மாவுக்கு நன்றாக தெரியும். ஆக அவர்கள்தான் உடனடியாக இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக பதவியேற்று இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களையும் தமிழகத்துடைய மக்களையும் வாழ வைப்பது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அம்மாவுடைய அத்தனை எண்ணங்களையும் அம்மாவுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இந்த தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அம்மா அவர்கள் வழிகாட்டுதல் பேரில் நாங்கள் எல்லாம் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் சின்னம்மாவை நேரில் சந்தித்த நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தினுடைய நடமாடும் தெய்வமாக இருந்த இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த கழகத்தையும் இந்த ஆட்சியையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுகின்ற ஒரே வல்லமை, திறமை, தகுதி
அனைத்தும் சின்னம்மாவிற்கே உண்டு. கழகத்தினரையும் மக்களையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்லுகின்ற பாங்கு, வழிநடத்தி செல்லுகின்ற பாங்கு, பக்குவம் அத்தனையும் சின்னம்மாவிற்கே உண்டு. எனவே சின்னப்பா அவர்கள் தான் இந்த கட்சியை தலைமையேற்று பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்று நாங்கள் அனைத்து மட்டுமல்ல, அம்மாவுடைய உண்மையை விசுவாசிகள் அனைவரும் நாங்கள் அம்மாவுடைய மலர்பாதம் தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏழை எளிய மக்கள் கருவிலிருந்து கல்லறை வரை பயன்படுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி அடித்தட்டு மக்கள் வரை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை இழந்து வருகின்ற தமிழக மக்களை, கழகத்தினுடைய தொண்டர்களை ஈடு செய்கின்ற வகையிலே நம்முடைய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும். 1.5 கோடி தொண்டர்களும் சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே பின் செல்ல தயாராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று இந்த நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வந்தார்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாட்டோடு எதிரிகளிடமிருந்து கட்டி காப்பாற்றுகின்ற ஆற்றல் மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும். எனவே இந்த இயக்கத்தை மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்பது தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து கழகத்தினருடைய விருப்பம். இதேபோல் சின்னம்மாவை நேரில் சந்தித்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அம்மாவுடைய மறைவிற்கு பல லட்சம் மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். எந்த தலைவர்களுக்கும் இல்லாத ஒரு மரியாதை அம்மா அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை லட்சக்கணக்கிலே மக்கள் தொடர்ந்து அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் உடன்பிறவா சகோதரியாக இருந்து அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் சின்னம்மா அவர்கள்தான் கட்டி காக்க வேண்டும்